பாசமிகு மேச லக்கண ராசினியர்களே, உங்களுக்கு நன்மையான கிழமைகள் ஒரு வாரத்துல உங்களுக்கு நன்மையான கிழமைகள் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. இது மூணும் அப்படின்னு நீங்க சுலபமா ஞாபகம் வச்சுங்க. வெள்ளி சனி கண்டினியூவா வரும். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் வெள்ளி சனி சமமான நாட்கள். நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, இல்லைன்னா நன்மை இருந்தாலும் தீமையும் இருக்கும். அந்த மாதிரி சமமான நாட்கள் வந்து திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ரெண்டு சமமான நாட்கள். அதுல காரியங்களை செய்யலாம், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உஷாரா செஞ்சா போதும். அதுக்குன்னு எந்த நாளையும் தவிர்க்க முடியாது. இதுல கொஞ்சம் உஷாரம் எடுத்துக்கணும், இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். அந்த நாள்ல வந்து ரொம்ப உஷாரா செய்யணும். அது அங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்பெல்லாம் நாளை பார்த்துக்கலாம்னு விட்டுறணும். அந்த மாதிரி நாட்கள் வந்து வியாழன், புதன். வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். புதன்கிழமை என்ன நடக்கும்? பண விரயங்கள் நடக்கும். பண விரயங்களும் நீங்க விரும்பத்தகாத செயல்கள் அன்னைக்கு ஏற்படும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி செயல்கள் அன்னைக்கு ஏற்பட்டுரும். அதனால புதன்கிழமை எப்பவுமே எச்சரிக்கை, கவனமா இருக்கணும். எச்சரிக்கைன்னு இல்லை, கவனமா இருக்கணும். எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது, கவனமா இருந்தா போதும். அதான் விழிப்புணர்வு. வியாழக்கிழமை என்ன வரும்? பண விரயங்கள் ஏற்படும். அப்ப அந்த மாதிரி சம்பவங்கள் நெருங்குதான் பார்க்கணும். என்னடா இந்த மாதிரி ஒரு ஆள் வராரு, இப்படி வராரு, இந்த ஒரு விஷயம் வருது, இன்னைக்கு வந்து பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இன்னைக்கு விட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு மாத்திக்கணும். அது மாதிரி பண விரயம். அதே மாதிரி பிரயாணங்கள் வரும். அன்னைக்கு பிரயாணங்கள் வந்தா பிரயாணங்கள் போலாம். பிரயாணங்கள் போனா அந்த நாள் வந்து நல்ல நாளா கூட மாறும். ஆனா பிரயாணத்தப்போ ரொம்ப விலை மதிப்புள்ள பொருட்கள் கூட கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போனா ரொம்ப கவனமா அதுல இருக்கணும். அதுல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வியாழக்கிழமை அந்த மாதிரி எச்சரிக்கையா நீங்க இருக்கணும்.